Hi friends, நான் தான் உங்க மித்ரன். இப்போ கிராஃப்ட் ஒர்க் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பரும் அப்புறமா ஒரு மார்க்கரும் தேவை. அது என்ன கிராஃப்ட் ஒர்க் தெரியுமா? முயல். சரி, இப்போ செய்யணும்னா இந்த பேப்பரை எடுத்து இந்த ஸ்கொயர் ஷேப்பை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சைடு எடுத்து இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சைடு இருக்குல்ல, இதை இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி. அப்புறம் இது இருக்குதுல்ல, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இல்லை, இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது இந்த சைடு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி. இப்போ இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். பேக்வேர்ட்ஸாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதை ஓப்பன் பண்ணி இப்படி இந்த சைடு இப்படி பிடிச்சி ஓப்பன் பண்ணி இப்படி இப்படி அதே மாதிரி இந்த சைடும். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேர்ட்ஸ் தூக்கிக்கணும். அப்புறம் இந்த சைடு கிட்ட ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை ஃபோல்ட் பண்ணிடுறேன். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லைனும் டச் ஆகுற மாதிரி ஆஃபாக பாருங்க. இந்த லைனும் டச் ஆகுதா? டச் ஆகுது. டச் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பிக்கணும். திருப்பிட்டு முயலோட காது எவ்வளோ அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே இதை கீழே தள்ளிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், முயலோட காது வரைக்கும். ஆனால் இந்த லைன் இந்த லைனுக்கு கீழே போகக்கூடாது. இப்போ இதை மேலே ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைனையும் இந்த லைன் கிட்ட சேர்க்கணும். இப்படி இங்கே சேர்த்து காட்டுறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதையும் இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ கரெக்டாக வரும்ல ரெண்டுமே. ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கணும். எல்லாத்தையும்னா இது வரைக்கும். இப்போ பேக் சைடு திருப்பிக்கணும். திருப்பினோடனே இந்த லைனுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லைனுக்கு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி
பேக்வேர்ட்ஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஈவாக இருக்கும்ல. அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள இதை கொஞ்சம் இந்த சைட் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இதை திறந்து இதை ஓப்பன் பண்ணி இதை இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கணும். இங்கே அது வச்சு ஸ்லைடான இடத்துல வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்படி வரும். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது இங்கே ஒரு லைன் இருந்துச்சுல, இங்கே ஒரு லைன் இருக்கும் மேலே, இந்த லைன் கிட்ட இது பண்ணிக்கணும். ஃபுல் பண்ணி இப்படி ஃபுல் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ பின்னாடி இதை நல்லா மேலேயும் கீழேயும் அப் சைடும் டவுன் சைடும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் எப்பயுமே ஸ்ட்ரெச் இருக்கும். அப்புறமா இப்படி இருங்க, இப்படி பண்ணும். இருங்க அப்போ காட்டுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். 2 சைடும் அதே மாதிரி. இதை திறந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணி இந்த சைடு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி 2த்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்புறமா இப்படி 2த்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அப்புறமா இப்படி முயலோட காது வச்சோம்ல, அதை இப்படி இதையும் ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். முயலோட காது ரெடி. அதோட ஃபேஸ் இருக்கணும்ல, உள்ளே இருக்குது. அவ்வளோதான் ஃபேஸ். இருங்க, ஃபேஸ் அதே மாதிரி நம்ம குட்டியாக ஸ்மாலாக மடக்கி வச்சோம்ல, ஃபோல்ட் பண்ணி வச்சோம்ல, அதே மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முயலோட ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்ட் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இதை ஓப்பன் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சு இந்த சைடு நல்லா எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கணும். இருங்க, நான் கரெக்டாக பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அதை உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கணும், இன்சைடு உள்ள. அவ்வளோதான். ஃபைனலாக பின்னாடி கால், அதோட கால் இப்படி ஃபோல்ட் பண்ணி திறந்து இப்படி இருந்து ஓப்பன் பண்ணி இப்படி இருந்துட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதே மாதிரி இந்த சைடு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி. அவ்வளோதான், முயல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதோட கண்ணு
இருங்க கண் போட்டு தரேன். இந்த சைடு கண் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதுகு பேக் சைடு அதை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிக்கணும். இருங்க நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், மேல் ரெடி. ஹாய் பாய் பாய். இங்கே பாருங்க, இது இப்படி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நிற்கும் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு